இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிவில் டெத், அதாவது ப்ரெசியூம்டு டெத் அப்படின்னு சொல்லி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 108 இருக்குது. பாரதிய சாட்சி அதிநியமில் செக்ஷன் 111 இருக்குது. அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அனுமானம் ஒன்று உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா அப்படின்னு சொல்லி சட்டத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு அப்படின்னா, அவர் பற்றி எந்த விதமான தகவலும் தெரியல அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு அனுமானம் ஒன்று சட்டத்தில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேஸில் ஒரு கொஸ்டின், ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்காரா இறந்து போயிட்டாரான்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது அவர் வந்து 7 வருஷமாக அவரை பற்றி தகவல் எதுவுமே இல்லை. அதாவது தகவல் இல்லைன்றது வந்து அவர்கிட்டேருந்து தகவல், அவர் எங்கே இருக்காருன்ற தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, என்ன அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை, அவர் பார்க்கவும் இல்லை, அவரை பற்றி தகவலும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, இதுக்கான தேவையான அளவு ப்ரூஃப், சாட்சியங்கள் இருந்தது அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்றது தான் அனுமானிக்கப்படும். அதாவது அவர் உயிரோடு இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதை எதிர்மறையாக ப்ரூவ் பண்ணணுன்றது, அவர் இறந்து போகல உயிரோடு இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட கடமையாகுமே தவிர்த்து, அவர் இறந்து போயிட்டாருன்றது தான் சட்டத்தால் கொடுக்கப்படுற அனுமானம். இந்த இறந்து போயிட்டாருன்னு கொடுக்கப்படுற அனுமானத்துக்கு பேர் ப்ரிசியூம்டு டெத், அதாவது சிவில் டெத்துன்னு சொல்லலாம். அதாவது சிவில் டெத்து, ப்ரிசியூம் டெத், அதாவது இறந்து போயிட்டு தான் அனுமானிக்கப்படுறது. இது பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 108 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக இருக்கிற பாரதிய சாட்சி அதிநியமில் செக்ஷன் 111 இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் இருக்காரா இறந்துட்டாரான்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும்போது, அவரை பற்றி 7 வருஷத்துக்கு மேலே எந்த விதமான தகவலும் இல்லைன்றது இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டாருன்ற ஒரு அனுமானத்துக்கு வரணும். ஸோ இது எப்படிலாம் ப்ரூவ் பண்ணலான்னா, அந்த டேட் அன்றைக்கி கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர், மிஸ்ஸிங் எஃப்ஐஆர், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன், அதாவது காணவில்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது, இல்லைன்னா பில் போர்டில் ஒட்டுறது காணவில்லைன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லைன்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அதை ப்ரூவ் பண்ண முடியும். அவர் இறந்து போயிட்டாரு, நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அதாவது அவர் காணாமல் போயிட்டார், நாங்கள் தேடிட்டு இருந்தோம், 7 வருஷமாக அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, எந்த தகவலும் இல்லை, அவர் இறந்து போயிட்டார் தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொடுக்கப்படுற ஒரு அனுமானம். இதை கேட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டார், ஒரு பர்டிகுலர் கேஸ், இப்போது ராய்சா பானு வர்சஸ் தபசும் ஜஹான் அப்படின்னு ஒரு கேஸு 2016 நடந்த ஒரு கேஸ். இந்த பர்டிகுலர் கேஸ் என்னென்னா 2023 அலகாபாத் ஹைகோர்ட்டால் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு கேஸ். ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டார், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிட்டார். இபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் லைன்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து காணாமல் போயிட்டார். 13 வருஷமாக அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. அவர் காணாமல் போன உடனே அவரை பற்றி ஒரு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க, தேடி பார்த்துருக்காங்க, எஃப்ஐஆர் வாங்கி வச்சுருக்காங்க, தேடிட்டு தான் இருக்காங்க. அவரை பற்றி எந்த விதமான தகவலும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் காணவில்லைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. இவங்க தான் மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர் காணாமல் போயிட்டார், இவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை, அதனால் அவர் இறந்து போயிட்டாருன்ற அனுமானத்தை ஏற்றுக்கிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க சிவில் கோர்ட்டில். இவர் காணாமல் போயிட்டார், இவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ் வந்து எதுக்காக இவங்க ஃபைல் பண்ணுறாங்கன்னா, இவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சிருந்தவர், அதனால் இவரோட சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இறந்து போயிட்டாருன்றதுக்கான ப்ரூஃப், இறந்து போயிட்டதா கோர்ட் வந்து நம்புறதுக்கான ப்ரூஃப் வந்து அந்த கோர்ட் கொடுக்குறது தீர்ப்பாக இருக்கும். ஸோ அந்த தீர்ப்பை வச்சு அதை பேஸ் பண்ணி சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் கீழே இருக்கிற சிவில் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணல ஃபஸ்ட் இனிஷியலாக. ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா, செக்ஷன் 34 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் எதுனா டிக்ளரேட்டரி ரிலீஃப் மட்டும்தான் கேட்க முடியுன்றது இல்லை, டிக்ளரேட்டரி ரிலீஃபோடு சேர்த்து என்னெல்லாம் ரிலீஃப் இருக்கோ, பரிகாரம் இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக கேட்கணுன்றது இருக்குது.
இந்த செக்ஷன் 34 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே தான் இவங்க கேட்டிருக்காங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு டிக்ளரேஷன் கொடுக்க போதும்னு இருக்காங்க. ஆனால் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அதை கேட்குறீங்கன்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கிட்டேருந்து அவங்களோட சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் வாங்கணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி போர்டை ஏன் நீங்கள் பார்ட்டியாக சேர்க்கலை, அவங்கக்கிட்டேருந்து என்ன ஏன் தகவல் வாங்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணிவிட்டு கீழ்கோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து அவ்வளோவா அடிக்கடி வந்ததில்லைன்றது காரணமாக வச்சு கூட அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு போச்சு கேஸ், அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. அலகாபாத் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, டிக்ளேர் டெட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒருத்தரோட ரைட்டு. அது வந்து அதுக்காக ஒரு கன்சிக்வென்ஷியல் ரிலீஃப் கேட்டு தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதுதான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸை எடுத்தே ஆகணுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை, 13 வருஷமாக அவர் வேலைக்கு வரலன்றது இருக்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் இருக்குது. 13 வருஷம் முன்னாடி கொடுத்த அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் காணவில்லை இன்னும் கொடுத்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு அவர் இறந்து போயிட்டு அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்றதுக்கு ரீசனபிள் ப்ரூஃப் இருக்குது. அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இவங்களுக்கு கிடைக்கலன்றதுக்கான ரீசனபிள் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா இந்த மிஸ்ஸிங்குன்றதை வந்து சிவில் டெத்தாக ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு தேவையான அவங்க இறந்து போயிட்டால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸை இவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்ற அந்த அனுமானத்தை வச்சு அந்த இறந்து போயிட்டாருன்றதுக்கான டிக்ளரேஷன் கேட்கணும் கோர்ட்டில். இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு போலீஸ்க்கோ பயந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டு அவரோட தலைமறைவாக இருக்கார், 7 வருஷம் 8 வருஷமாக தலைமறைவாக இருக்காருன்னா அவருக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து ஒத்து வராத, வேலை செய்யாத, அப்ளை ஆகாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்றதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கிடச்சிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் உயிரோடு வந்துடுறாருன்றது தெரிய வந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை அவருக்கு சாதகமாக கிடச்ச அந்த டிகிரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இது 2 விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது.